இந்த வீடியோவில் நாங்கள் 2024 எம்சிக்யூ வந்து 18வது எம்சிக்யூ பார்ப்போம். இப்போ 18வது எம்சிக்யூ இதில் பார்ப்போம். 18வது எம்சிக்யூ இதான் சொல்லுது எப்படின்னு சொன்னால், ஏபி எனும் தாக்கிகளின் கரைசல்கள் ஒரு முகவையில் கலக்கப்படும் போது ஒரு சுயதாக்கம் கலவையின் வெப்பநிலையை குறைத்து கொண்டு நடைபெறுகிறது. பின்வரும் எது ஏக்கும் பிக்கும் இடையே நடைபெறும் தாக்கம் தொடர்பாக சரியானது? என்தல்பி தந்திருக்காங்க, இது என்ட்ரோபி தந்திருக்காங்க. இதை நாங்கள் இதில் எழுதி பார்ப்போம். ரைட், முதல்ல ஒரு சின்ன தியரி ஒன்று பார்ப்போம். இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் என்தல்பி என்ட்ரோபி என்றா என்னென்னு பார்ப்போம். முதல்ல சின்ன வேற ஒன்றும் இல்லை. இது என்தல்பி சேஞ்ச், இது என்ட்ரோபி சேஞ்ச். சரிதானே? என்தல்பி, அடுத்தது என்ட்ரோபி. சரிதானே? ரைட், என்தல்பி என்ட்ரோபி. இப்போ இந்த ரெண்டு அடிப்படையிலையும் நாங்கள் இதை வந்து என்தல்பி என்று சொல்லப்படுறது என்னென்னா, உண்மையாகவே இதில் கருத்து இந்த சேஞ்சுன்றது, அதாவது விளைவு. முதல்ல இதில் சேஞ்ச் எப்படின்னா, விளைவுகளினுடைய எனர்ஜி, அதாவது முதல்ல வந்து விளைவினுடைய எனர்ஜி மைனஸ் தாக்கியின் எனர்ஜி. இதில் கணக்கு விஷயம் சொல்றதுக்காக இந்த இதுகள் கணக்கு நோட்ஸ் எடுத்து கொண்டு போகிறேன், மறுபடியும் இதில் ஒன்றும் இல்லை. அடுத்தது வந்து என்ட்ரோபி என்று சொல்லப்படுறது வந்து எழுமாற்றுத்தன்மையினுடைய மாற்றம், அதாவது மாற்றம், அதை மொழிக்குண்ட எழுமாறுத்தன்மை. சரிதானே? இது கூடவோ குறையவோ இருக்கலாம். இது பிளஸோ மைனஸ் வரும். அது மாதிரி இதுவும் பிளஸோ மைனஸ் வரும். இங்க இதை என்னண்டா, இந்த தாக்கம் உண்டு, அதாவது நடக்கணுமா இருந்தா, அதாவது சுயாதீனமா தாக்கம் நடக்கணுமா, அப்படி நாங்க வேற ஏதாவது எஃபர்ட்னு சொன்னா என்ன சொல்ற, சக்தி கொடுக்கும். சக்தி வெப்பமா தான் கொடுக்கும். அது வெப்பத்தை நாங்க கொடுக்குறோமா, அதன் மூலம் அந்த தாக்கம் நடக்குதான்றதுக்கு வந்து ஜிக் ஃப்ரீ எனர்ஜி என்ற ஒரு வேர்டு ஒன்று இருக்கு. சரிதானே? ஜிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. எனர்ஜின்னு இருக்கு. எல்லாம் இங்கிலீஷில் இல்லைன்னா இந்த தமிழ் சில வேர்டுகள் வந்து புள்ளையா வந்துடும். அதுக்காக தான் ஜிப் ஃப்ரீ எனர்ஜின்னு சொல்லப்படுற எனர்ஜி. இந்த ஜிப் ஃப்ரீ எனர்ஜி வந்து சரிதானே, ஜிப் ஃப்ரீ எனர்ஜி வந்து எங்களுக்கு எப்பயுமே சொன்னா ஒரு சுயாதீன தாக்கம், அதாவது ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன், இது ஒரு சுயாதீனமா நடக்கிற ஒரு தாக்கம், அதாவது சுயதாக்கம்னு சொல்றாங்க. இந்த வேர்ட் வந்து சுயதாக்கம், அதாவது சுயாதீனமா நடக்குமாக இருந்தா இது நேரடியாக வேற ஒன்றுமே இல்லை. இந்த டெல்டா ஜியை வந்து நாங்க மைனஸ் என்று சொல்லலாம், அல்லது போனா இந்த டெல்டா ஜியோட பெருமதியை பார்த்தீங்கன்னு சொன்னா அது என்ன செஞ்சிருக்கும், 0 விட குறைவு. ரெண்டு கண்டிஷனும் முக்கியமா தெரியும். இது சுயமா நடக்க இல்லை, இது நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் சொன்னா இந்த இது வந்து இது சுயதாக்கம் இல்லை, ஒரு சுயதாக்கம் இல்லாத தாக்கம். அப்படியான இல்லை, கட்டாயமாக டெல்டா ஜி வந்து பிளஸ் ஆகவும் இதுல பெருமதி என்னவா இருக்கும், இது வந்து 0 விட கூட பெருமதியாக இருக்கும். சரியானே? ரைட். இப்ப இங்க வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இப்ப கேள்வியில் உள்ள விடைக்கு நாம வந்துடலாம், அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. கேள்வியில் உள்ள விடை வந்து ஈஸியா நாங்க கேள்விக்கு விட வந்துடலாம். ஆனா
சில நோட் வந்து தெரியணுன்றதுக்காக தான் நான் இதற்கா வினாக்குறேன். என்னன்னு சொல்லி சொன்னா பாருங்க, முதல்ல ஒரு தாக்கம் நடக்கும்போது 2 விதமான விஷயமா தாக்கம் நடக்கும். ஒரு தாக்கம் நடக்கணுமாக இருந்தா இப்போ ஒரு தாக்கம் நடக்கணுமாக இருந்தா அது சுயதாக்கமாக இருந்தா இது, இல்லைன்னு சொன்னா இதுன்னு நாங்க பார்க்கணும். இப்போ ரெண்டையும் பார்த்துட்டோம். சரி, இப்ப பார்ப்போம் என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த இந்த அடிப்படையில பார்த்தோம்னு சொன்னா ரைட். இப்ப ஒரு தியரிட்டிக்கலா வந்து நாங்க 2 தாக்கம் எங்கள்கிட்ட இருக்குது. ஒன்று எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன், சரிதானே? இன்னொன்று இருக்குது வந்து எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். இந்த எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் என்றால் அந்த தாக்கம் நடந்தா அந்த தாக்கத்தின் போது என்ன செய்யும்? வெப்பம் வெளிவிடப்படும், அதாவது சக்தி வெளிவிடப்படும், சக்தி வெளியேற்றப்படும். அது வெப்பமா இருக்கலாம், வேறொரு அமைப்பாகவும் இருக்கலாம். இது சக்தி உள்ளெடுக்கப்படும். சக்தி உள்ளெடுக்கப்படும்னா பொதுவா இங்க தேர்மிக் என்ற வகையில இதுல வந்து டெம்பரேச்சர் சொல்லலாம், இதையும் டெம்பரேச்சர் சொல்லலாம். இதுல தேர்மிக் ஒர்க் பாவிக்க முடியாது. எனர்ஜியை நாங்க பார்க்கல, எக்ஸோ எனர்ஜி என்று பாவிக்கல, தேர்மிக் தானே பாவிக்கிறோம். ஆகவே அது பிரச்சனை இல்லை. இப்ப இப்படி ஒரு சந்தர்ப்பத்துல இங்க நாங்க முக்கியமா சில விடயங்களை நாங்க பார்க்கணும். எங்களை ஜிக்ஃப்ரீ எனர்ஜிக்குரிய சமன்பாடு தான் டெல்டா ஜி சமன் டெல்டா H மைனஸ் டி இன்டு டெல்டா எஸ். இது எங்களோட சமன்பாடு. இந்த சமன்பாட்டின் படி பார்த்தோம்னா இங்க எங்களுக்கு வந்து இந்த எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனாக இருக்குன்னு சொல்லி சொன்னா என்ன செய்யுது? சக்தி வெளியிடப்படுது. அப்ப ஏற்கனவே நாங்க ஒரு இடத்துல பார்த்தனாங்க இந்த டெல்டா H என்று சொல்றது என்ன? விளைவிட எனர்ஜியும் தாக்கிட எனர்ஜியுமா இருக்கும். அப்ப தாக்கிட எனர்ஜி கூடுதலாக இருந்து விளைவிட எனர்ஜி குறையா இருக்கும் போதுதான் உங்களுக்கு சக்தி வெளியிடப்படும். ஆகவே இங்க எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ல மூன்று கண்டிஷனை பார்ப்போம் எப்படின்னு சொல்லி. அப்ப டெல்டா H, டெல்டா எஸ், இதுல டி, இங்க டெல்டா ஜி, இத வந்து ஸ்டேட்டஸ். இப்ப டெல்டா H வந்து எங்களுக்கு தெரிஞ்சிட்டது மைனஸ் சொல்லி. ஏன்? அப்பதான் ஸ்பான்டேனியஸுக்கு போகும். அப்ப ஸ்பான்டேனியஸா போகணுமாக இருந்தால் டெல்டா எஸ் வந்து என்னவா இருக்கும்? ஒரு மைனஸா தான் இருக்கும். ஏன்? அதனுடைய அமைப்பு வந்து எங்களுக்கு பிளஸ்ஸா இருக்கும். ஏன்? அப்ப அது சுயாதீனத்தன்மை வந்து கூடிக்கொண்டே போகும். கூடிக்கொண்டு போகும்போது இங்க பிளஸ் ஆக இருந்தா எனி டெம்பரேச்சர், எந்த டெம்பரேச்சர்லையும் எனி டெம்பரேச்சர்லையும் இது என்ன செய்யும்? இது மைனஸ் ஆகவே இருக்கும். ஆகவே இந்த ரியாக்ஷன் வந்து ஸ்பான்டேனியஸாக இருக்கும். இதே பார்ப்போம், இதே கண்டிஷன்ல இது வந்து என்ன? எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் தான். ஆனா இது வந்து என்ன செய்யுங்க? இது வந்து எங்களுக்கு குறைவா இருக்கு. அதாவது இது குறைஞ்சுண்டு போகுது. இது என்ட்ரோபி வந்து குறையுது. சுயாதீனத்தன்மை, அதாவது எழுமாற்றுத்தன்மை வந்து குறையுது. ஆனா இதுல வந்து லோ டெம்பரேச்சர்ல எங்களுக்கு என்ன செஞ்சிருக்குது? இதுவும்
ஸ்பான்டேனியஸா இருக்குது. சரியா, ரைட். அடுத்து பாருங்க, இது எக்ஸோதெர்மிக் தான், வெளியில இது வருது. ஆனா இதுல எங்களுக்கு என்ன செய்யுது, இதுவும் ஒரு மைனஸ் ஏற்படுது, அதாவது இதுவும் குறையுது. குறைஞ்சதுண்டா என்ன கருத்துண்டா, இதுக்கு என்ன செய்யும், ஹை டெம்பரேச்சர் கொடுக்கணும். ஏன் அதெண்ட அமைப்பு வந்து இங்க எங்க எழுமாற்றுத்தன்மையே குறையுதுண்டா, நாங்க இறுக்கப்படுத்துறோம், இருக்கிறோம். இப்ப இருக்க கொடுக்கும் போது என்ன நடக்கும், இங்க ஹை டெம்பரேச்சர் கொடுத்தா அந்த இடத்துல எப்படி இருந்தாலும் இது என்ன செய்யும், எங்களுக்கு பிளஸ்ஸா வரும். கொடுத்தாலும் இங்க என்ன நடக்காது, எங்களுக்கு நான் ஸ்பான்டேனியஸா இருக்கும். நான் ஸ்பான்டேனியஸா தான் இருக்கும். ஏன், இது இயற்கையாக என்ன சாதாரணமாக நடைபெறாது. இதுக்கு ஏதோ ஒரு ஃபுல் கண்டிஷன் கொடுத்து தான் நடத்த வேண்டி இருக்கும். இது எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ல. அடுத்தது பார்ப்போம், எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்ல. ரியாக்ஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா இதை 3 செட்டப்பையும் பார்ப்போம். இது என்ன அமைப்புன்னு பார்ப்போம். டெல்டா ஜி, அடுத்து ஸ்டேட்டஸ். ரைட். இப்ப பாருங்க, எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனா எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் என்ன செஞ்சிருக்கும், விளைவிட சக்தி கூடவும் தாக்கிட சக்தி குறையா இருக்கும். அப்ப இது பிளஸ்ஸா தான் இருக்கும். அப்ப நாங்க என்ன செய்யறோம், ரைட், என்ட்ரோபியை கூட்டுறோம். ஆனா என்ன செஞ்சிருக்கணும், அது ஹை டெம்பரேச்சராக இருந்தா மாத்திரம் என்னவா இருக்க பார்க்கும், அது ஒரு ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷனா இருக்கும். சரிதானே, சுயதாக்கம்னு சொல்லுவோம். நான் சொல்லிட்டேன் அந்த இங்கிலீஷ் என்ன வேர்டுன்னு சொல்லி. அப்புறம் பாருங்க, இது ஒரு என்ன எண்டோதெர்மிக் என்ன கூடத்தான் இருக்க போது அதே இது இதா இருக்கும். ஆனா லோ டெம்பரேச்சர்ல எப்படி இருக்குன்னு பார்ப்போம். லோ டெம்ப்ல வந்து இது என்னது, நான் ஸ்பான்டேனியஸா இருக்க போகுது. அதுக்கு பிறகு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இது ரைட் எண்டோதெர்மிக் தான். ஆனா இதை நாங்க என்ன செய்யறோம், இதை குறைக்கிறோம். இப்ப எல்லா டெம்பரேச்சர்லையும் இவரை செயற்பாடு பார்த்தோம்டா இது நான் ஸ்பான்டேனியஸா தான் இருக்க போகுது. இப்ப என்ன விளக்கம்னு சொல்லி சொன்னா, எங்களுக்கு கேள்வியில சந்த கேள்வியை திருப்பி ஒரு எடுத்து பார்ப்போம். இங்க சந்திருக்காங்க பாருங்க, ஒரு சுயதாக்கம், அது ஸ்பான்டேனியஸ் தான். ஆனா வெப்பநிலை குறைத்து கொண்டு நடைபெறுகிறது. இது ஒரு சுயதாக்கம், வெப்பநிலையை குறைத்து கொண்டு நடைபெறுகிறது. அப்ப வெப்பநிலையை குறைத்து கொண்டு நடக்கணுமாக இருந்தா எங்க நாங்க இந்த இதை பார்ப்போம்னா 2 இடத்துல பார்க்கலாம். 2 இடத்துலையும் பார்ப்போம். இது என்ன ரியாக்ஷன் எங்களுக்கு சொல்லல, உண்மையிலேயே என்ன ரியாக்ஷன் சொல்லல. அப்ப வெப்பநிலை குறைத்து கொண்டு நடக்கிறதுக்கு இது ஸ்பான்டேனியஸா இருக்கணும். முதல்ல தாக்கம் வந்து ஸ்பான்டேனியஸா இருக்கு, சுயதாக்கம்னு சொல்லிட்டாங்க. அப்ப இது எக்ஸோதெர்மிக்ல ஒரு கண்டிஷன் வருது, சுயதாக்கம், இங்கே ஒரு சுயதாக்கம். ஆனா இது எல்லா டெம்பரேச்சர்லையும் வருது. ஆனா இது லோ டெம்பரேச்சர். அப்ப எங்களுக்கு லோ டெம்பரேச்சர் தான் இங்க ஒரு சந்தர்ப்பம் கொண்டு வாரத்துக்கு இருக்குது. அதாவது இது டெல்டா ஹெச் வந்து மைனஸ், டெல்டா எஸ் வந்து மைனஸ், லோ டெம்பரேச்சர், இது சுயதாக்கம். இது எண்டோதெர்மிக்கா இருந்தா எங்களுக்கு சொல்லல, என்ன தாக்கம்னு சொல்லல. எண்டோதெர்மிக்கா இருந்தா இங்க வாங்க ஸ்பான்டேனியஸ், சரியா, ஓகே, ஹை டெம்பரேச்சர். இங்க லோ டெம்பரேச்சர்னா நான் ஸ்பான்டேனியஸ். ஆகவே இந்த எண்டோதெர்மிக்குள்ள எந்த இடத்துலையுமே எங்களுக்கு இவங்க சொன்ன ஸ்பான்டேனியஸா இருக்கும், சுயதாக்கம் இருக்கணும், வெப்பநிலை குறைத்து கொண்டு நடக்கணும். அப்ப இந்த இதுக்குள்ள எதுவுமே வராது. ஆகவே எங்களுக்கு விட வந்து உண்மையிலேயே டெல்டா ஹெச் வந்து மைனஸ் ஆகவும் டெல்டா எஸ் வந்து மைனஸ் ஆகும். லோ டெம்பரேச்சர்ல ஸ்பான்டேனியஸா அந்த ரியாக்ஷன் நடக்கும். அப்ப அந்த அடிப்படையில இந்த விடையை நாங்க தேடி போனோமாக இருந்தா இந்த விடையில எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கணும், இது மைனஸா வந்திருக்கணும், டெல்டா ஹெச் அதோட டெல்டா எஸ்ஸும் மைனஸா வந்திருக்கும். விடை வந்து எங்களுக்கு 2ஆவது வரும். டெல்டா எஸ் வந்து 0 இருந்துன்னு சொன்னீங்கன்னா இந்த 3 கண்டிஷனும் ஈக்லிபிரியம் இருக்கும். அதாவது இந்த இந்த சந்தர்ப்பம் வந்து இது ஸ்பெஷல் கிரியேஷன். இது ஸ்பெஷல் கிரியேஷன் என்றால் எந்த டெம்பரேச்சர்லையும் இது எண்டோதெர்மிக்கா இருக்கலாம், எக்ஸோதெர்மிக்கா இருக்கலாம். டெல்டா ஹெச்சும் டெல்டா எஸ் வந்திருந்தா இது, அதாவது இது 0, இதுவும் 0ஆக இருந்து அடுத்தது டெல்டா ஜியும் 0ஆ இருக்கும். இந்த டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா எனி டெம்பரேச்சர்.
எனி டெம்பரேச்சர்லையும் இது என்னவா இருக்கும்? இக்லிபிரியமா இருக்கும். இக்லிபிரியம்னா என்ன? சமநிலையா இருக்கும் இந்த தாக்கம். இது ஸ்பெஷல் கண்டிஷனா இருக்கும். ஆகவே இதுல விடை வந்து எங்களுக்கு என்னவா இருக்கும்? இங்க ரெண்டும் என்ன சொல்றது? ரெண்டுமே மைனஸுக்கு வரணும். ரெண்டுமே மைனஸுக்கு வரணும். அப்ப விடை வந்து எங்களுக்கு விடை இரண்டாவது விடையாக இருக்கும். விடை வந்து எங்களுக்கு ரெண்டாவது விடையாக இருக்கும். 18வது ரெண்டாவது விடையாக இருக்கும். ஏன்னா டெல்டா ஹெச் மைனஸ் ஆகும் இருக்கு, டெல்டா எஸ் வந்து மைனஸ் ஆகும். ஒரே ஒரு கண்டிஷன் தான் அதில் இருக்குது.